வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் தற்போது புதிய ஏற்பாட்டின் 5வது புத்தகமாகிய அப்போஸ்தலருடைய நடபடிகள் புத்தகத்தை கற்று வருகிறோம். இந்த புத்தகம் திருச்சபையின் பிறப்பை நமக்கு விளக்கி கூறுகிறது. பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று திருச்சபை பிறந்தது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் திருச்சபையின் பிறப்பை நமக்கு சித்தரித்து காட்டுகிறது. பெந்தேகோஸ்தே திருநாளில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் மூலமாக திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை நாம் புரிந்து கொள்கிறோம். இச்சம்பவமானது பரிசுத்த நாளாக ஆசரிக்கப்பட்ட, சமய விடுமுறை நாளாக கடைபிடிக்கப்பட்ட பெந்தேகோஸ்தே திருநாள் அன்று நடைபெற்றது. பெந்தேகோஸ்தே திருநாள் யூதர்களின் விடுமுறை நாள். தங்களுக்கு கிடைத்த அறுவடைக்கு நன்றி சொல்லும் தினமாக இந்த நாளை ஆசரித்தார்கள். இந்த நாளில் விசேஷ விருந்துகளை ஆசரிப்பது அவர்களின் வழக்கமாயிருந்தது. தேவனுடைய கிருபை, அவருடைய உதவி இல்லாமல் நமக்கு தானியங்கள் கிடைக்காது, மேலும் அறுவடை நாளை நாம் காணவும் முடியாது என்ற உணர்வு மக்களிடையே காணப்பட்டது. நாம் வாழ்கின்ற வாழ்க்கை தேவனையே சார்ந்தது. அவரன்றி இவ்வுலகில் எந்த ஜீவனும் உயிர் வாழ முடியாது என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் ஆழமாயிருந்தது. இந்த பண்டிகையானது எபிரேய மக்களின் காலத்திலிருந்தே அனுசரிக்கப்பட்டு வருகிறது. விளைந்த பயிர்களை அறுவடை செய்வதற்கு முன்பாக இந்த நாளில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தேவனுக்கு நன்றி செலுத்தி அறுவடைக்கு ஆயத்தமாவார்கள். இப்படிப்பட்ட சிறப்பான நாளிலே தான் அந்த விசேஷ சம்பவமும் எருசலேமில் நடந்தது. இந்த அறுவடை நாளை குறித்து இயேசு சுவிசேஷங்களில் இவ்விதமாய் முன்னுரைத்தார். இதோ, வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதன் மூலம் இயேசு கூற விரும்பியது என்னவென்றால், மக்கள் சுவிசேஷத்திற்காக ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஆவிக்குரிய காரியத்தில் ஆர்வமாக உள்ளார்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து இவ்விதமான மக்களை பாருங்கள். அறுவடைக்கு சரியான நேரம் இதுவென்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். பெந்தேகோஸ்தே தினத்திலிருந்து தேவன் தம்முடைய திருச்சபையை கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். நீங்கள் போய் மக்களை சீசராக்குங்கள், அதன் மூலம் திருச்சபையை கட்டுங்கள் என்ற பிரதான கட்டளையை நிறைவேற்றவே அறுவடை தினத்தன்று காத்திருந்த சீசர்களுக்கு தம்முடைய வல்லமையை கொடுத்தார். இந்த சிறப்பான நாளிலே பரிசுத்த ஆவியானவரின் வருகை அற்புத அடையாளங்களுடன் நடைபெற்றது. ஆகவே தான் அன்றைய தினமே 3000 பேர் சீசர்களாக மாறினார்கள். திருச்சபையின் நோக்கம் நிறைவேறிற்று. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை திருச்சபைக்கு கொடுக்கப்படும் போது நடந்த அற்புத அடையாளத்தை நாம் சற்று சிந்திப்போம். பலத்த காற்று அடிக்கும் போது ஏற்படும் சத்தம் போல ஒரு சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தத்தின் நிமித்தம் அநேக மக்கள் கூடி அங்கே நடந்த சம்பவத்தை பார்த்தனர். மேலும் அக்கினி மயமான நாவுகள் அல்லது நெருப்பு கொழுந்து போன்றவை மேல் அறையில் கூடியிருந்த மக்கள் மேல் வந்து அமர்ந்தது. உடனே அவர்கள் வெவ்வேறு மொழிகளில் பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் பேசிய பாஷைகளை அங்கே கூடியிருந்த மக்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த அதிகாரத்தில் நாம் காணும் 2 முக்கிய வாக்கியங்கள் மூலம் இந்த அதிகாரத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். முதல் வாக்கியத்தில் அங்கு கூடியிருந்த மக்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டார்கள். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 2ஆம் வாக்கியம் பேதுருவின் பதிலாகும். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்று பேதுரு கூறினார். யோவேலின் தீர்க்க தரிசனத்தின்படி கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய ஆவியை குமாரர்கள் மேலும் குமாரத்திகள் மேலும் ஊற்றும் போது தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இதையே நாம் பேதுருவின் பதிலில் காண முடியும். தீர்க்கதரிசிகளை குறித்து ஏற்கனவே கற்றுக்கொண்ட சில காரியங்களை நாம் இப்போது ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தீர்க்கதரிசி யார்? தேவனுக்காக மக்களிடம் பேசுபவன் அல்லது தீர்க்கன் மூலமாகவே தேவன் மக்களிடம் பேசினார். தேவனுக்காக பேசுவதையே நாம் தீர்க்க தரிசனம் என்று அழைக்கிறோம். சீனாய் மலையின் மேல் சென்று தேவ மக்களுக்காக தேவனிடம் வேண்டுதல் செய்த பொழுது மோசே ஆசாரியனாக செயல்பட்டான். ஆனால் அதே மோசே தேவன் கொடுத்த கற்பனையை பெற்றுக்கொண்டு
மலையில் இருந்து இறங்கி வந்து தேவ மக்களிடம் தேவன் கொடுத்த கட்டளையை கொடுத்த போது அவன் தீர்க்கனாக செயல்பட்டான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வெவ்வேறு பாஷைகளை பேசும் அடையாளத்தை தேவன் அறையில் கூடியிருந்த மக்களுக்கு கொடுத்ததன் மூலம் அவர்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு கூறினார்கள். இதன் மூலம் அவர்கள் தீர்க்க தரிசனங்களை உரைத்தார்கள். அதாவது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட செய்தியை அவர்கள் இங்கு கூடியிருந்த மக்களுக்கு அறிவித்தார்கள். அந்நிய பாஷைகளை குறித்த சத்தியங்களை நாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே சற்று ஆழமாக கற்றுக்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை புதிய ஏற்பாட்டின் அந்நிய பாஷை அதிகாரம் என்றும் சிலர் அழைப்பார்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே பவுல் கூறும் அந்நிய பாஷையை பற்றிய விளக்கமானது பெந்தேகோஸ்தே நாளில் ஏற்பட்ட சம்பவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. இதை நாம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். இந்த ரகசியங்களை மனிதர்களின் காதுகள் கேட்க பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்நிய பாஷையில் ஒருவன் பேசுவானாகில் அவன் பேசுவதை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. காரணம், அவன் ஆவியினாலே ரகசியங்களை தேவனிடத்தில் பேசுகிறான். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் பவுலின் சிந்தனைகள் மூலம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை பார்ப்போமானால் இங்கு அந்நிய பாஷை என்பது வித்தியாசமான முறையில் கருதப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுருவின் கூற்றின்படி அங்கு குறிப்பிட்டது அந்நிய பாஷை வரம் அல்ல, அது தீர்க்க தரிசனமாகும். இத்தீர்க்க தரிசனத்தை குறித்து மட்டுமே யோவேலின் தீர்க்க தரிசன வாக்கியங்கள் அமைந்துள்ளன. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனத்தை தெளிவாக நாம் வாசிக்கும் போது யோவேல் மூலமாக தேவன் கூறியவற்றை நாம் சரியாக புரிந்து கொள்ளலாம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றும் போது குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்றே எழுதப்பட்டுள்ளது. இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் பெந்தேகோஸ்தே நாளில் நடைபெற்றது. தேவனுடைய வசனம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும், எல்லாரும் தேவ வசனத்தை கேட்க ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்ற உண்மையையே பெந்தேகோஸ்தே திருநாள் சம்பவம் விளக்குகிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை வரமானது ஜெபத்தன்மையில் கூறப்பட்டுள்ளது. தேவனோடு நெருங்கி வாழ்கின்ற போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்நிய பாஷை மூலமாக ரகசியங்களை பேசிக்கொள்ள முடியும். அந்த ரகசியங்களை தேவனோடு வேறு முறைகளில் பகிர்ந்து கொள்ள முடியாது. இந்த உண்மையை பவுல் அப்போஸ்தலன் ரோமர் நிருபத்தில் விளக்குகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனங்கள். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். நாம் ஜெபிக்கிற வேளையிலே நம்முடைய நாவால் விவரிக்க முடியாத காரியங்களை நம்முடன் வசிக்கும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவரின் செயலை நம்மால் விவரித்து சொல்ல முடியாது. இந்த விதத்தில்தான் நாம் அந்நிய பாஷை வரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பண்டிதர் ஒருவர் கூறுகிறார். அவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை முறையில் நடந்த காரியம் தீர்க்க தரிசனமே அன்றி வேறு அல்ல என்று கூறுகிறார். நாம் அப்போஸ்தலர் புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது அநேக பெந்தேகோஸ்தே அனுபவங்களை குறித்து வாசிக்க முடியும். சுவிசேஷமானது எருசலேமில் பரவ ஆரம்பிப்பதற்கு முன்பு ஏற்பட்ட ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை நாம் காண முடியும். அதன் பின்பு சுவிசேஷமானது சமாரியா பகுதியில் எடுத்துச் செல்லப்படும் போது அங்கே ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம் ஏற்படுகிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷமானது புறஜாதிகளின் மத்தியில் எடுத்துச் செல்லப்படும் போது அங்கே ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம் ஏற்படுகிறது. பின்பு நற்செய்தியானது ஆசிய பகுதிகளிலே பரவுகின்ற சமயத்திலே எபேசு பட்டணத்தில் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவம் ஏற்படுகிறது. இவ்விதம் அநேக பெந்தேகோஸ்தே அனுபவங்களை நாம் அப்போஸ்தலர் புத்தகத்திலே காண முடியும். அப்போஸ்தலர் புத்தகத்தில் நடைபெற்ற ஒவ்வொரு பெந்தேகோஸ்தே அனுபவமும் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை சார்ந்தே இருந்தது. திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை பிரதான கட்டளையின் மூலம் அறியலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதே பிரதான கட்டளை. இந்த பிரதான கட்டளையானது வித்தியாசமான சூழ்நிலையில் ஏற்பட்ட பெந்தேகோஸ்தே அனுபவத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டது.
அப்போஸ்தலர் புத்தகத்தை படிக்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். முதலில் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்தோம். பின்பு திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னவென்று தெரிந்து கொண்டோம். பின்பு திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை அறிந்தோம். திருச்சபையின் செயல்பாடுகளை பற்றி கற்றுக்கொண்டோம். திருச்சபையின் செயல்பாட்டிலே பிரசங்கம் மிக முக்கியம் என்ற சத்தியத்தை நாம் படித்தோம். பின்பு திருச்சபையில் இருந்த மக்களை குறித்து சிந்தித்தோம். இப்புத்தகத்தின் மூலம் ஆதி திருச்சபையின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முன்மாதிரிகளை தெரிந்து கொள்ள முடியும். ஆதி திருச்சபை இன்றைய கால திருச்சபைகளுக்கு மிக பெரிய முன்மாதிரிகளை வைத்து சென்றுள்ளது. ஆதி திருச்சபையின் முன்மாதிரிகளை அறிய வேண்டிய நாம் திருச்சபையின் அமைப்பை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இறையியல் வல்லுநர்கள் திருச்சபையை 2 வகையாக பிரிக்கின்றார்கள். ஒன்று காணும் திருச்சபை, மற்றொன்று மறைவான திருச்சபை. ஒரு பகுதியில் இருக்கும் விசுவாசிகளை காணும் திருச்சபை என்றும், உலகம் அனைத்திலும் உள்ள விசுவாசிகளை மறைவான திருச்சபை என்றும் கூறுகின்றனர். பவுலின் வார்த்தைகளினால் இக்கருத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது கொரிந்துவிலே உள்ள தேவனுடைய திருச்சபைக்கு என்று எழுதுகிறார். இங்கு தேவனுடைய திருச்சபை என்பது மறைவான திருச்சபையை குறிக்கும் சொல்லாகும். அதாவது உலகம் அனைத்திலும் உள்ள விசுவாசிகள். கொரிந்துவிலே உள்ள தேவனுடைய திருச்சபை என்று பவுல் எழுதும்போது அவர் கொரிந்து சபையிலே இருக்கும் விசுவாசிகளை குறிப்பிடுகிறார். இது காணக்கூடிய திருச்சபை. காணக்கூடிய திருச்சபையானது மறைவான திருச்சபையின் பண்புகளை வெளிப்படுத்துகிறது. மறைவான திருச்சபையை ஒரு அமைப்பாக நாம் பார்க்கக்கூடாது. அதை நாம் ஒரு அங்கமாக கருத வேண்டும். நாம் மறுபிறப்பு அடையும் போது மறைவான திருச்சபையின் அங்கத்தினர்களாக மாறிவிடுகிறோம் அல்லது மறைவான திருச்சபையில் இடம்பெறுகிறோம் என்ற உண்மையை இயேசுவின் மேல் முழு நம்பிக்கை வைக்கும் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். மறைவான திருச்சபையில் அல்லது அகில உலக திருச்சபையில் அங்கத்தினர்களாக இருக்கும் நாம் காணக்கூடிய திருச்சபையிலும் அங்கத்தினர்களாக இருக்க வேண்டும். மறைவான திருச்சபையின் செயல்பாடுகள் காணும் திருச்சபையின் மூலமாக வெளிப்படுகிறது. ஒருவேளை ஆதி திருச்சபையை நம் கண்ணால் நாம் பார்த்திருக்காவிட்டாலும் அத்திருச்சபையின் மாதிரிகளை நாம் அவசியமாக பின்பற்ற வேண்டும். முதல் 5 மாதிரிகளை இடக்கையில் உள்ள விரல்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அப்போஸ்தலர் புத்தகத்தின்படி ஆதி திருச்சபை நமக்கென்று வைத்து சென்ற என்றுமே அழியாத முன்மாதிரி என்னவென்றால் சுவிசேஷ ஊழியம் அல்லது நற்செய்தி பணி. இதை இடக்கையின் பெருவிரலாக கருதுகிறார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அவர்கள் என்றுமே மறந்துவிடவில்லை. சீசர்களை உருவாக்குவதில் தீவிரமாய் செயல்பட்டார்கள். இரண்டாவதாக, ஊழிய சபையாக இருந்த ஆதி திருச்சபை உபதேசிக்கும் திருச்சபையாகவும் மாறியது. அவர்கள் மக்களை சந்தித்தார்கள். மக்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய சீசர்களாக மாறினார்கள். சீசர்களாக மாறினவர்கள் அதே நிலையில் இருக்கவில்லை. சீசர்களாக மாறியவர்கள் கண்டிப்பாக பல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் உபதேசிக்கப்பட்டார்கள். இந்த உபதேசிக்கும் பணியை இடக்கையின் ஆள்காட்டி விரலாக எண்ணுகிறோம். அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு தினந்தோறும் உபதேசம் பண்ணினார்கள். அன்பானவர்களே, நம் திருச்சபை ஊழியத்தன்மை கொண்ட திருச்சபையா அல்லது நற்செய்தியை நமக்குள்ளே வைத்து வாழ்கிறோமா? நற்செய்தியை அறிவிக்கவே தேவன் திருச்சபையை ஏற்படுத்தினார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று இயேசு கூறினார். இவ்விதம் இயேசு கிறிஸ்து கட்டி எழுப்பிய திருச்சபையின் வரலாற்றை நாம் அப்போஸ்தலர் புத்தகத்தில் காண முடியும். திருச்சபையில் காணப்பட்ட அநேக செயல்களுடன் 2 மட்டும் கடந்த வகுப்பிலே நாம் கற்றுக்கொண்டோம். ஒன்று நற்செய்தி பணி. இதை இடக்கையின் பெருவிரல் என வேத அறிஞர் ஒருவர் கூறுகிறார். மற்றொன்று உபதேச பணி. இதை இடக்கையின் ஆள்காட்டி விரலுக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். இன்றைய வேத பாடசாலை மூலம் திருச்சபையில் காணப்பட வேண்டிய பிற செயல்களை நாம் கற்றுக்கொள்வோம். ஐக்கியம். திருச்சபையில் காணப்பட வேண்டிய மிக முக்கிய காரியம் ஐக்கியம். வேத அறிஞர் இதை இடக்கையின் நடுவிரலுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இன்றைய திருச்சபைகள் ஐக்கியம் இல்லாமல் வாடி கிடக்கிறது. ஐக்கியமின்மை திருச்சபையின் பலனற்ற தன்மையை காட்டுகிறது. அநேக திருச்சபைகளில் மக்கள் ஒழுங்காக ஆலயத்திற்கு வருவார்கள், மிகவும் உற்சாகத்துடன் செய்திகளை கேட்பார்கள், ஆராதனை முடிந்தவுடன் தங்கள் வீடுகளுக்கு போய்விடுவார்கள். மீண்டும் அவர்களை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில்தான் பார்க்க முடியும். அவர்களுக்கும் திருச்சபையில் இருக்கும் பிற விசுவாசிகளுக்கும் எவ்வித ஐக்கியமும் இருக்காது. சில விசுவாசிகள் தங்கள் போதகருடனோ சபை மூப்பர்களுடனோ தங்கள் குடும்ப சூழ்நிலையை பகிர்ந்து கொள்வதற்கோ ஏன் பேசுவதற்கே தயங்குவார்கள்.
தான் உண்டு, தன் வீடு உண்டு என்று தனக்குத்தானே அமைக்கப்பட்ட அறையில் வாழும் விசுவாசிகள் அநேகர். ஆனால் ஆதி திருச்சபையை நாம் பார்க்கும்போது விசுவாசிகளிடையே ஐக்கியம் மிகுந்து காணப்பட்டது. அப்போஸ்தலர்கள் திருச்சபை விசுவாசிகளுடன் நல்ல ஐக்கியம் வைத்திருந்தனர். ஒருவர் பாரங்களை ஒருவர் பகிர்ந்து கொண்டனர். அங்கு அப்போஸ்தலர்களிடையேயும் விசுவாசிகளிடையேயும் காணப்பட்ட ஐக்கியம் யாரிடமிருந்து வந்திருக்க முடியும்? அல்லது இந்த ஐக்கியத்தன்மையை யாரிடமிருந்து கற்றிருப்பார்கள்? இதை அவர்கள் இயேசுவிடமிருந்தே கற்றிருக்க வேண்டும். யோவான் 1 அதிகாரத்திலே வந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னபோது சீஷர்கள் வந்து அவர் தங்கியிருக்கும் இடத்தை கண்டு அவரோடு தங்கினார்கள். அதன்பின் அவரோட ஐக்கியம் கொண்டு வாழ்ந்தார்கள். ஆகவே தான் பெந்தேகோஸ்தே திருநாளில் மனம் மாறிய விசுவாசிகளுடன் அப்போஸ்தலர்கள் மிகுந்த ஐக்கியத்துடன் வாழ்ந்தார்கள். ஐக்கியம் என்ற வார்த்தை கொய்னோனியா என்ற கிரேக்க பதத்திலிருந்து வந்த வார்த்தையாகும். சாம் ஷூமேக்கர் என்பவர் ஐக்கியம் என்ற வார்த்தைக்கு ஒரே கப்பலில் இருக்கும் இரு நண்பர்கள் என்ற அர்த்தத்தை கொடுக்கிறார். ஒரே கப்பலில் பயணம் செய்யும் இருவரும் ஒன்றாக இருத்தலே ஐக்கியமாகும். ஐக்கியத்தில் அர்ப்பணிப்பும் உறவும் காணப்படும். இவ்விதமான ஐக்கியத்தை அப்போஸ்தலர்கள் இயேசுவுடன் வைத்திருந்தனர். பிற்பாடு இந்த ஐக்கியத்தன்மையை தங்களுடன் வாழ்ந்த புதிய விசுவாசிகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் எல்லாரும் ஐக்கியத்திலே நிலைத்திருந்தார்கள். ஆதி திருச்சபை மக்கள் ஐக்கியத்தில் மட்டுமல்ல, அப்பம் பிற்குதலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். அப்பம் பிற்குதலை ஆராதனை என்று நாம் கூறலாம். இந்த ஆராதனை தன்மையை இடக்கையின் மோதிர விரலுக்கு ஒப்பிட்டு ஒரு வேத அறிஞர் பேசுகிறார். அப்பம் பிற்குதலை ராபோஜனம், கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய மேசை, திருவிருந்து என்று பல விதத்தில் அழைப்பார்கள். ஆராதனை வேளையிலே அப்பம் பிற்குதலை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இயேசு தம்முடைய சீசர்களுக்கு மிகவும் வலியுறுத்தி கூறினார். இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது, நான் திரும்ப வருமளவும் இதை செய்யுங்கள் என்று கூறினார். இயேசுவின் வார்த்தைக்கு இணங்க ஆதி திருச்சபை மக்கள் எப்போதெல்லாம் ஆராதனைக்காக கூடினார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் அப்பம் பிற்குதலை தவறாமல் ஆராதனையிலே கடைபிடித்தார்கள். இயேசுவின் கட்டளையின் பேரில் ஆராதனையை மிகவும் அர்த்தமான ஒன்றாக அனுசரித்தார்கள். ஆதி திருச்சபையில் காணப்பட்ட மற்றொரு சிறந்த செயல் ஜெபம். ஆதி திருச்சபை ஜெபிக்கும் திருச்சபையாக இருந்தது. இந்த ஜெபிக்கும் தன்மையை இடக்கையின் சிறிய விரலுக்கு வேத அறிஞர் ஒருவர் ஒப்பிட்டு பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் மட்டுமே தேவனுடைய பணியை செய்ய முடியும். ஆகவே தினமும் நாம் ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நாம் அனுதினமும் பெறாவிட்டால் தேவனுடைய பணியை நாம் நிச்சயமாக செய்ய முடியாது. ஜெபம் மிக முக்கியமான செயல் என்பதை ஆதி திருச்சபை மக்கள் எண்ணினார்கள். வாழ்க்கையிலே நித்தமும் கடைபிடித்தார்கள். இதுவரையிலும் நாம் இடக்கை விரல்களை ஒப்பிட்டு 5 விதமான செயல்களை கற்றுக்கொண்டோம். பெருவிரல் நற்செய்தி பணி, ஆள்காட்டி விரல் உபதேச பணி, நடுவிரல் திருச்சபை ஐக்கியம், மோதிர விரல் ஆராதனை, சிறுவிரல் ஜெபம் என்ற 5 செயல்பாடுகள் ஆதி திருச்சபையில் காணப்பட்டது. தொடர்ந்து அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் படிப்போமானால் மேலும் 5 செயல்பாடுகளை நம்மால் காண முடியும். வேத அறிஞர் ஒருவர் இந்த 5 செயல்பாடுகளையும் வலக்கையில் உள்ள விரல்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். முதலாவது குணநலன், அவர்கள் யாவரும் ஒற்றுமையாக இருந்தார்கள். இந்த குணநலத்தை அல்லது பண்பை வலது கையின் பெருவிரலுக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். யோவான் 17 அதிகாரத்தில் தம்முடைய சீசர்களுக்காக இயேசு ஜெபிக்கும் போது அவர் பிதாவிடம் கேட்டுக்கொண்ட ஒரு காரியம், பிதாவே, இவர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்க வேண்டும். ஆகவே தான் அப்போஸ்தலர்களும் புதிய விசுவாசிகளும் ஒற்றுமையுடன் கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் வாழ்ந்தார்கள். அவர்களிடம் ஒற்றுமை காணப்பட்டது. ஆதி திருச்சபையில் காணப்பட்ட மற்றொரு தன்மை அவர்களிடம் காணப்பட்ட வேற்றுமையே ஆகும். இங்கு வேற்றுமை என்ற வார்த்தையை தவறான முறையில் புரிந்து கொள்ளக்கூடாது. வேற்றுமை என்ற சொல் பல தரப்பட்ட மக்களை குறிக்கிறது. அங்கே பல தரப்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் அவர்களிடையே ஒற்றுமை காணப்பட்டது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்களிடையே காணப்படும் வேறுபட்ட சிறப்பு தன்மைகளை நாம் உதறி தள்ளுவோமேயானால் நமக்கு ஒற்றுமை கிடைக்காது. அநேக நிறுவனங்கள் ஒற்றுமைக்காக உழைப்போம்,
ஒற்றுமையோடு வாழுவோம் என்று கூறி தங்களுடன் வாழும் வித்தியாசமான மக்களின் சிறப்பு தன்மைகளை உதறி தள்ளிவிடுகிறது. திருச்சபையில் இருக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மைகளை மதித்து வேறுபட்ட சிறப்பு தன்மைகளுடன் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பதை அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள முடியும். திருச்சபையில் காணப்பட்ட அனைத்து மக்களும் திருச்சபை ஊழியத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை ஆதி திருச்சபை மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு காரியமாகும். ஆதி திருச்சபையில் காணப்பட்ட இத்தன்மையை வலக்கையின் நடுவரலுக்கு ஒப்பிட்டு பேசலாம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே திருச்சபைகளிலே ஊழியம் செய்ய ஒன்றுக்கு மேற்பட்ட போதகர்கள் இருந்தார்கள். ஒரு போதகர் இருந்ததே இல்லை. அக்காலத்தில் திருச்சபையின் ஊழியமானது போதகரின் பணி என்று எண்ணாமல் திருச்சபையில் இருந்த அனைத்து மக்களும் திருச்சபை ஊழியத்தில் பங்கு பெற்றனர். நம்முடைய திருச்சபைகளிலே ஒரு குறிப்பிட்ட பணியை ஒரு நபர் மட்டுமே செய்ய வேண்டும், பிறர் செய்யக்கூடாது என்ற தத்துவத்தில் வாழ்வதனால் திருச்சபையில் உள்ள அனைவருடைய தாளந்துகளையும் வரங்களையும் பயன்படுத்த முடியாமல் போகிறது. ஒரு குறிப்பிட்ட மக்களே திருச்சபையின் அனைத்து காரியங்களுக்கும் பொறுப்பாளிகளாக நியமிக்கப்படுகிறார்கள். மற்றவர்களை எவ்விதத்திலும் பயன்படுத்துவதும் இல்லை. இப்படிப்பட்ட தன்மை சபையின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். திருச்சபையில் தலைமைத்துவங்கள், பொறுப்புகள் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். சபையில் இருக்கும் அனைத்து பணிகளிலும் திருச்சபை மக்களை பங்கு எடுக்க நாம் போதிக்க வேண்டும். ஆதி திருச்சபையில் திருச்சபையின் அனைத்து பணிகளையும் எல்லாரும் இணைந்து செய்தனர். அனைவருடைய தாளந்துகளும் அங்கு பயன்படுத்தப்பட்டன. ஆதி திருச்சபையில் காணப்பட்ட மற்றொரு காரியம் பிறரை நேசித்து வாழும் தன்மை. அவர்கள் மற்றவர்களை நேசித்து வாழ்ந்தார்கள். பேச்சளவில் மட்டுமல்ல, செயலிலும் அவர்களின் அன்பு வெளிப்பட்டது. அவர்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவாய் நேசிக்கிறார்கள் என்பதை பாருங்கள் என்று உலக மக்கள் ஆதி திருச்சபை மக்களை பார்த்து கூறினார்கள். நம்முடைய திருச்சபை பார்த்து யாராவது இப்படி சொல்வார்களா? யாராவது அப்படி சொல்லியிருந்தாலும் நாம் உண்மையிலேயே நம்முடன் ஆராதிக்கும் மக்களை நேசிக்கிறோமா? அவர்களை பற்றிய கரிசனையோடு வாழுகிறோமா? ஆதி திருச்சபை மக்கள் ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதையே இயேசு தம்முடைய சீசர்களுக்கு மேலறையில் உபதேசம் பண்ணும்போது கூறினார். யோவான் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று உலகமே அறிந்து கொள்ளும் என்றார். இயேசுவின் போதனைக்கு ஏற்றபடி அப்போஸ்தலர்களும் சபை விசுவாசிகளும் ஒருவரோடு ஒருவர் அன்புடனும் மற்றவர்களை புரிந்தும் வாழ்ந்தார்கள். இது அவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட மற்றொரு தன்மையாகும். ஆதி திருச்சபை மக்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட மற்றொரு தன்மை சரி சமநிலையாகும். ஏற்றத்தாழ்வுகள் அவர்களிடையே காணப்படவில்லை. கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையிலே வித்தியாசமான மக்கள் வாழ்ந்தாலும் ஏற்ற தாழ்வுகளின்றி வாழ வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. சரி சமநிலை வலக்கையின் சிறிய விரலாக கருதப்படுகிறது. வேதாகமம் தங்களை மிகவும் தாழ்வான நிலையில் வைத்துள்ளது என்று அநேக பெண்கள் நினைக்கின்றனர். அது முற்றிலும் தவறான கருத்து. வேதாகமம் அனைவரையும் சமநிலையிலேயே பார்க்கிறது. இங்கு ஏற்ற தாழ்வுக்கே இடமில்லை. ஒருவரை ஒருவர் நேசித்து ஏற்ற தாழ்வுகளை கடந்து வாழும் விசுவாசிகளையே உண்மையான திருச்சபையாக கருத முடியும். திருச்சபையில் உள்ள அனைவரும் சரிசமமே. உலகத்தின் ஒரு கோடியில் ஒரு திருச்சபையானது துன்பப்படுத்தப்பட்டால் பிற திருச்சபைகள் அவைகளுக்காக மனம் கசந்து ஜெபிக்க வேண்டும். அவர்களுடனே நாமும் வேதனையில் பங்கு கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இடக்கை வலக்கை விரல்களை ஒப்புமையாக கொண்டு திருச்சபையில் இருக்க வேண்டிய 10 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நமது திருச்சபை நற்செய்தி அறிவிக்கும் திருச்சபையாக இருக்க வேண்டும். உபதேசிக்கும் திருச்சபையாக இருக்க வேண்டும். மேலும் ஐக்கியம் நிறைந்ததாயும் ஆராதிக்கும் சபையாயும் ஜெபிக்கும் திருச்சபையாயும் இருக்க வேண்டும். மேலும் திருச்சபையானது வேற்றுமையில் ஒற்றுமையை காண வேண்டும். பிறரை நேசிக்கும் தன்மை பெற்றிருக்க வேண்டும். அனைவருடைய தாளந்துகளையும் உபயோகப்படுத்த வேண்டும். சம நிலையுடன் வாழும் திருச்சபையாக இருக்க வேண்டும் என்னும் தன்மைகளை நாம் கற்றுக்கொண்டோம். இத்தன்மைகள் கிறிஸ்து இயேசுவின் திருச்சபைக்கு சான்றுகளாக இருக்கின்றன. திருச்சபையானது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலர் புத்தகத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியும். திருச்சபையின் மூலம் நாம் செய்ய முயற்சிக்கின்ற காரியம் என்ன? நம்முடைய செயல்பாடுகள், தன்மைகள் பிற திருச்சபைகளுடன் இசைந்து போகின்றனவா, அல்லது வேத அடிப்படையில் நமது திருச்சபையின் செயல்கள் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருச்சபை பிறந்த காலத்திலிருந்தே திருச்சபை 2 காரியங்களை அனுபவித்தது.
ஒன்று, திருச்சபையானது துன்புறுத்தப்பட்டது. மற்றொன்று, திருச்சபைக்குள்ளே அநேக பிரச்சனைகள் உருவானது. ஆரம்ப காலத்தில் பிசாசானவன் ரோம சாம்ராஜ்யத்தின் மூலமாக அநேக பாடுகளை திருச்சபைகளுக்குள்ளே அனுப்பினான். பிசாசின் எண்ணமெல்லாம் திருச்சபையை வேரோடு அழித்துவிட வேண்டும் என்பதே. ஆனால் பயங்கரமான துன்பத்திலும் திருச்சபை நிலைத்து நின்றது. சாத்தானால் திருச்சபையை தோற்கடிக்க முடியவில்லை. கிறிஸ்துவுக்கு பின் 313ஆம் ஆண்டு திருச்சபை சட்டபூர்வமான சபையாக அறிவிக்கப்பட்டதால் அநேகர் திருச்சபையில் சேர்ந்தார்கள். விசுவாசியாக மாறாவிட்டால் அரசாங்க வேலை கிடைக்காது என்றும் சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த வேளையில் பிசாசும் திருச்சபையில் புகுந்து விசுவாசிகளுக்குள்ளே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆனாலும் திருச்சபையை பாதாளத்தின் தலைவனான பிசாசினால் மேற்கொள்ள முடியவில்லை. அன்பானவர்களே, அப்போஸ்தலர் புத்தகம் திருச்சபையில் நடைபெற்ற அனைத்து காரியங்களையும் நமக்கு கூறுகிறது. அங்கே நடைபெற்ற சம்பவங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாகவும் நம்மை எச்சரிக்கும் எச்சரிப்பு பலகையாகவும் இருக்கிறது. இந்த வரலாற்றை நாம் முன்வைத்து உலகத்தின் முடிவு பரியந்தம் விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து செல்வோம். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.